Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. வருணையும் கண்மணியையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணின வாசுகி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வருண் கிட்ட இருந்து கண்மணியை பிரிச்சுட்டாங்க. உடனே பூமிகாவோட மரணத்தை காரணமாக வச்சு நீ இந்த உலகத்தில் தூக்கில் ஏற்றப்பட்டாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு வருண் வாயாலேயே கண்மணியை சொல்ல வைக்கிற அளவுக்கு ரொம்பவே திட்டம் போட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமுமே நடக்குது. ஒரு கட்டத்தில் வருண் கண்மணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு. என்னைக்கு நான் தூக்குல ஏத்துறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஓடி வெளியில. வாசுகியோட பிளான் படி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வருண் கிட்ட இருந்து கண்மணியை பிரிச்சுட்டாங்க. பூமியோட உயிரிழப்புக்கு காரணம் கண்மணி தான் அப்படிங்கிற தகுந்த ஆதாரத்தை அப்படியே ஃப்ரேம் பண்ணி கண்மணியை மாட்டி விட்டுடுறாங்க. வேற வழி இல்லாம கண்மணி வீட்டை விட்டு வெளியில வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தன்னோட அப்பா வீட்டுக்கு போறாங்க கண்மணி. நடந்தது என்ன அப்படின்னு அப்பா கேட்கும்போது பூமியோட மரணம் இயற்கை இல்லை அப்படின்னும் அந்த செயற்கையான மரணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வருண் சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ பூமியை கொலை பண்ணலன்னு நாம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு நிரூபிப்போம். நீ வா. என் மேல அபாண்டமா கொலைப்படி போட்டதுக்காக அவர் ஏன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, என்னாச்சுமா? பூமி இயற்கையா சாகலையா? நான் தான் அவளை விஷம் வச்சு கொண்டுட்டுதான் சொல்றாரு. கண்மணி தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்து வேற வழி இல்லாம அங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. கண்மணியும் வருணும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கண்மணியோட அப்பாவோட இதயத்துல ஒரு பெரிய பூகம்பமே கிளம்புது. பூமியோட மரணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னும் பூமியோட வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுக்காக நானே அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வருண் என் மேல வைக்கிறாரு அப்படின்னு கண்மணி வருணோட வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வருண் அவரோட ரூம்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. மாடிப்படியில கீழே வந்து பார்த்தா கண்மணி இந்த வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் அவளே பாத்துக்குவா அப்படின்னு கண்மணியை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை வருண் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பழுக்கு இல்லாத காதலுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு பாருங்க. அதைத்தான் பையனால தாங்கிக்கவே முடியல. இல்லப்பா, கண்மணி இருந்தா அவ தனியால எத்தனை வேலை செஞ்சிருப்பா தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.